அதுக்கு அர்த்தம் கலைக்கிறது தான். அப்ப ராஜினாமா பண்ணிய பிறகு இவங்க வேற ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனுக்கு 2 ஆண்டு கெடு விதித்து அதை 2 ஆண்டுல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கமிஷன் அமைக்கிறார்கள். அப்பதான் வருது, ஆஹா இவன் கமிஷன் போடணும்னு சொன்னாங்க, இவரும் கமிஷன் தானே போடுறாரு, முதல்ல நேரடியா கையெழுத்து போடலையே, இவங்க சொன்னதானே சரியா இருக்குது, அவங்க அரசியலுக்காக சொல்லியிருக்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சியில உண்மைக்கு மாற்றமா சொல்லியிருக்கிறாங்க, கமிஷன் போடாமலே கொடுக்கலாம்னு இவர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஆய்வு செய்வதற்கு கமிஷன் போடுறாருன்னு சொன்னா இதுதான் சரிங்கிறது வருது. நீண்ட காலத்துக்கு பிறகு அது கமிஷன் ஏன் போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், கமிஷன் போடாமல் கொடுக்க முடியாது அல்லவா, அதுக்காகத்தான் எழுதுறாங்க பச்சையா. கமிஷன் எதற்கு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கமிஷன் போடாமல் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அல்லவா, அதற்காகத்தான் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப 2 வருஷமா கமிஷன் வேஸ்ட், டஸ்ட்பின் பேப்பர் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப கமிஷனை போட்டார்கள். அப்ப கமிஷன் பிரகாரம், அந்த போட்ட கமிஷன் பிரகாரம் இன்னமும் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணி இருக்க கூடாது. ஏன் 2 வருஷம் ஆகல, இன்னும் கூட 2 வருஷம் ஆகல. 2 வருஷத்துல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அந்த கமிஷன் மிக விரைவில் 8 மாசத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு யார் முயற்சி செய்தார், அதற்காகவும் களம் இறங்கினோம். அவங்க 1 வருஷம் போட்டாங்க, நீங்க 2 வருஷம் கமிஷன் போடுவீங்களா? அவங்க கமிஷன்ல ஒரு முஸ்லீம் நீதிபதி இருந்தார், நீங்க போட்ட கமிஷன்ல முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற கமிஷன்ல முஸ்லீமுக்கு இடம் இல்லையா என்றெல்லாம் களத்தில் இறங்கி இந்த காலக்கெடுவை குறைக்காவிட்டால் 2 வருஷம் ஓவர். ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரு மக்களுடைய பின்தங்கிய நிலைமை அறிவதற்கு இது ரொம்ப அதிகபட்சமான காலகட்டம். இதுக்கு 6 மாசமே போதுமானது. இப்ப நீங்க 2 வருஷம்னு போட்டிருக்கீங்க, 1 வருஷமே அதிகம் என்று நாங்கள் மனக்குறையோடு அதை ஏற்றுக்கொண்டிருந்தோம். நீங்க இன்னும் 1 வருஷம் அதிகப்படுத்துறீங்க என்று சொல்லி இதே சென்னையில தமிழகத்தின் பல இடங்கள்ல இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிய பிறகுதான் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது, அறிக்கை தாக்கல் பண்ண டைம் எடுத்துக் கொள்ளலாம். அவரு அதுக்கு முந்தைய கொடுக்கிறார். ஆஹா 2 வருஷம் போட்டுக்கிட்டோம், 2 வருஷத்துல கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது தானே, 2 வருஷத்துக்கு உள்ள கொடுக்கலான்னு அர்த்தம். மாத்தினா நல்லா இருக்காது, நீ சீக்கிரம் கொடுத்துரு. மாற்ற முடியாது, 2 வருஷம் மாற்ற முடியாது. கமிஷனுக்கு என்ன ஆர்டரு, நீ சீக்கிரமே கொடுத்துரு. அவரும் மின்னலா செயல்பட்டு என்ன பண்றாரு, 8 மாசத்துல அறிக்கையை தாக்கல் பண்ணி விடுகிறார். அப்ப 8 மாசத்துல இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வைத்ததற்காக வேண்டி யார் வீதியில் இறங்கினார், யார் களத்தில் இறங்கினார், யார் அதை பிரச்சனையா ஆக்கினார், யார் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார் என்று சொன்னால் நம்ம சகோதரர்கள் தான் அதையும் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய அருளால். அதனால அந்த காலகட்டம் 2 வருஷம் இருந்தா கூட சீக்கிரமாகவே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று பரிந்துரை. சரி, அந்த பரிந்துரை செய்த பிறகு தந்திரமா இல்லையா, பரிந்துரையை வாங்கி வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள், கொடுத்துடலாம் தான், கமிஷன் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டதுதான். ஆனா சட்ட நிபுணர்களை கலந்து பேசும் பொழுது அது சாத்தியம் இல்லைங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் 69% இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா என்ற வழக்கு டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்ப அதுல எதையாவது செஞ்சோம்னு சொன்னா அந்த கோர்ட்ல உள்ள வழக்கை பாதிக்கும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குமே ஆனால் அதில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு ஒரு வழக்கு இருந்தால் இதுல ஒரு தூணை கூட நீக்க முடியாது. அப்ப அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ, என்ன ஒரு நிலைமை இருக்கிறதோ அதுவே தொடரணுங்கிறது சட்ட முறை. அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க 69 கூடுமா கூடாதான்னு வழக்கு இருக்கிற காரணத்தினால் அதை என்ன செய்ய முடியாது, நாங்க ஒண்ணு செய்ய முடியாது, அது முடியட்டும். எப்ப முடியும், இன்னும் 50 வருஷம் கூட ஆகலாம். நம்ம பேரம் பேத்தியல் காலத்தில் அந்த வழக்கு முடிஞ்சாலும் முடியும். அப்ப இதுக்கு தரமாட்டேன்னு அர்த்தம். இதுக்கு பொருள் தருவேன் என்ற கமிஷனையும் போடுறீங்க, அறிக்கையும் வாங்குறீங்க, கடைசியில வந்துகிட்டு நீதிமன்ற தலையில பழிய போட்டு இல்லைன்னு சொல்ல பாக்குறீங்களான்னு சொல்லி அதையும் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இது தவறு. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குக்கும் நாங்க கேட்கிற இடஒதுக்கீடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் கேட்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்கினால் எந்த நீதிமன்றமும் அது தலையிட முடியாது. 69% வழக்கு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று கேள்வி கேட்க இயலாது. 69 நாங்கள் அதிகப்படுத்தி கேட்கவில்லை, 69 கூட்டாக கொடுத்திருக்கிறதை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறோம். இதுல எந்த ஒரு மாறுதலும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நாம அதை விளக்கி இந்த வெள்ளி மேடை வழியாக விளக்கினோம், பெரும் கூட்டம் போட்டு விளக்கினோம். முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தமாக திகழ்கிற இந்த 69
சதவீத இடஒதுக்கீடு என்பதற்கும் நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றம் ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை முன்னோட்டமாக சொல்லி இருக்கிறது. நம்ம வாழ்கிற நம்ம இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம். மாநிலம் முழுவதும் பல பெரிய ஊர்களிலே இது மாதிரியான விளக்க கூட்டங்களை போட்டு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். சுப்ரீம் கோர்ட் கருணாநிதிக்கு நான் வழிகாட்டுகிறேன், கருணாநிதிக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கு வீரமணி சொன்ன யோசனையை போல நல்ல நண்பனாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். இப்பவும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளாமல் தர முடியும். எப்படி தரணும்? சுப்ரீம் கோர்ட் 69 உறுதிப்படுத்தினால் முஸ்லிம்களுக்கு நாங்கள் 15% தருவோம். சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொன்ன பிறகு அரசு தரப்பில் இருந்து அந்த இதே மண்ணடியில நடத்தப்பட்ட அந்த உரையை அவர்கள் உடனடியாக நம்மிடத்தில் வாங்கி சென்று இது ஆட்சியாளர்கள் அதை பார்க்க விரும்புகிறார்கள், சட்டத்தில் இடம் இருக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செய்வதற்காக மறுநாளே அதை அதிகாரிகள் வாங்கி சென்றார்கள். ஆக 69ங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாமல் தெரியுது, நமக்கு தப்பாவுல மிஸ்கைடு பண்றாங்க என்று சொல்லி அப்பவும் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற எண்ணமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சிறை நிரப்பு போராட்டம் நடந்து முடிந்த பிறகுதான் கொடுக்கணும், ஆனா சட்ட சிக்கல் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்களே, அது என்ன செய்யலாம் என்று பல இடங்கள்லையும் அவங்க தரப்புல விசாரிக்கிறாங்க. கொடுக்கணும் எண்ணம் கொடுக்கிறாங்க, சட்டத்தில் உட்பட்டு கொடுக்கணும். 69 அது இது முஸ்லீம் கொடுத்தா மத அடிப்படையில் கொடுக்க கூடாது கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு என்ன பண்றது என்றெல்லாம் பல பகுதிகளில் அவங்க ஆய்வு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம முதல்வர் அவர்களுடைய புதல்வி நம்மிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்களா, எப்படி கொடுக்கணுங்கிறீங்க, சட்டத்தில் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது, உங்க தரப்புல அதை விளக்குங்க என்று சொன்ன பிறகு நம்முடைய மாநில செயலாளர் முனீர் அவர்கள் நேரடியாக சந்தித்து இன்னென்ன வகையில் நீங்க கொடுக்கலாம், இப்படி கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த சட்ட சிக்கலும் கிடையாது என்பதை தெளிவாக அவரிடத்தில் 4 மணி நேரம் அவங்க சட்டத்தில் சிக்கல் இருக்குங்கிறதை எல்லாம் அவங்களா கேட்டது அல்ல. இது அவங்க கேட்கிறார்கள் சொன்னா அவங்க தந்தை சொல்லிதான் கேட்கிறார்கள். அதையெல்லாம் விளக்கி இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று நம்ம அதை சந்தித்து முழுமையாக சட்டத்தில் சிக்கல் என்பதை விளக்கின உடனே இப்படி தான் ஈஸியா கொடுத்துடலாமே, நீங்க கேட்கிற முறை கரெக்டா உள்ள இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தா ஒரு பிரச்சனை வராத, இதை எங்களுக்கு எழுத்து மூலமா என் தகப்பனார் பேருக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கடிதமா தாங்க என்று கேட்கிறார்கள். உடனடியாக அதை நாங்க எழுத்து மூலமாக நம்ம விவரமா எழுதி இந்த சட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சா அந்த சட்டத்திலிருந்து சிக்கல் வராது, இந்த மாதிரி செஞ்சா சட்டத்தில் சிக்கல் வராது என்று சொல்லி நாம டிராப்ட் போட்டு அவருடைய புதல்வி வழியாகவே முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அப்பவே அதை போடணும், பேப்பர்ல போடணும்லாம் சொன்னாங்க. நாம அதை மறுத்துட்டோம். ஏன்னா அரசியல்வாதிகள்கிட்ட வைக்கிற கோரிக்கை நம்ம ஒரு 100% நம்பிட முடியாது. வாங்கிட்டு போய் ஒரு குப்பை கொடைக்கு போனாலும் போய்விடும். யார் அதை போய் பெருசா பப்ளிஷ் பண்ணி குடுத்தில என்னாச்சு நம்மளை கூட தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கொடுத்தது நடக்கும்போது சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பப்ளிஷ் காரியம் ஆகணும். நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணுமே தவிர இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பெரிய முதல் பக்க செய்தி ஆக்கணும்னு சொன்னா கடைசியில் அது ஆவாம போச்சுன்னு வைங்க. அரசியல்வாதி கேட்பாங்க, தருவதற்கு கேட்கிறாங்களா, சும்மா ஏமாத்த கேட்கிறாங்களா, ஆலம்பாக்க கேட்கிறாங்களா, ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக கேட்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும்.